தன்னில் தானான தன்மை. ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான். தன்னுடைய அந்த நிருகேதுகத்துவத்தை, அவருக்கு இருக்கிற நிரங்குஷ சுவாதந்திரத்தை அவர் மாத்திக்கவே போறதில்லை. அவர்களும் அடி அறிந்தவர்கள், இவர் தான் பிரம்மம்னு அவர்களுக்கும் தெரியும். அதனால வெறும் உபதேஷ்டாவா மட்டும் இருந்தா அந்த இடத்துல அவர்களால பேர் இல்லைங்கிறது சரியா போச்சு. ஆனா இங்க அப்படி இல்லையே. இங்க ஒண்ணு பெருமானே வந்து பிறக்கலையே. இங்க ஜீவாத்மா தானே ராமானுஜர், அந்த பரமாத்மான்னா சிஷ்யர். இந்த இடத்துல பரமாத்மா சிஷ்யனா இல்லையே. அதனால அதுவும் இதுவும் பொருந்துமான்னு கேட்டுக்கொண்டு, இங்க அப்படி கூடாதே எண்ணில் இங்கும் கூடும். இந்த இடத்துலையும் கூடும் பாருங்க. எங்கனே எண்ணில் ஆச்சாரியா சஹரி சாட்சாத் சரரூபி ந சம்சயா என்றும், குருரேவ பரம்பிரம்ம என்றும், பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து என்றும், திருமாமகள் கொடுனன் தானே குருவாகி என்றும் இத்தியாதிகளில் சொல்லுகிறபடி உடையவரும் அவதார விசேஷமாகையாலும். ஆமா, இங்கேயும் பகவத் அவதாரம் தான் உடையவர்ங்கிறார். அந்த ராமன் கண்ணன் மட்டும் பகவத் அவதாரம் நினைச்சுக்க வேண்டாம், உடையவரும் பகவத் அவதாரமே. எங்கே கண்டோம்? சாட்சாத்து ஹரிஹி ஆச்சாரியா. நேத்தே முதல் நாளே பார்த்தோம். ஆச்சாரியன் தான் கடைசி அவதாரம். பகவான் மற்றதெல்லாம் சாஸ்திரபாணி, ஆச்சாரியன் மட்டும் சாஸ்திரபாணி. மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா. எதுக்குன்னால் எல்லாம் இந்த சம்சாரிகளை உஜ்ஜீவனம் அடைவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவானே தான் ஆச்சாரியனா பிறக்கிறார். ஆச்சாரிய சஹரிஷ் சாட்சாத் சரரூபீன சம்சயா. அவர் தான் மனித உருவத்தில் திரிந்து கொண்டிருக்கிறார். குருரேவ பரம்பிரம்ம, குருதாம் பிரம்மம். இன்னொன்று ஆழ்வார் பாட்டு, பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து, முதல் குருவாக பீதகவாடை பிரான் பகவானே எனக்கு வந்தார். இப்படி பல இடங்கள்ல பிரமாணத்தை பார்த்தால் ஆச்சாரியன் பகவத் அவதாரம்னு தெரிகிறது. அப்ப ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் வரிசையிலே மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுவிராமனாய் தானாய் பின்னுவிராமனாய் தாமோதரனாய் தர்க்கீமானான் ஆச்சாரியனாய் சேர்த்துருணும். அந்த பாட்டில் கொண்டு போய் சேர்த்துருவோம். அது பாட்டு திருக்கணபுரத்தில் திருமங்கி ஆழ்வார் சாதிக்கிறார். 10 அவதாரத்தை 11ஆவதா ஆச்சாரியாவதாரம்னு சேர்க்க வேண்டியதுதான். அதனால் இவருக்கு சொல்லுகிறபடி உடையவரும் அவதார விசேஷமாகையாலும், அப்ப உடையவரும் பகவத் அவதாரத்தில் ஒருத்தர் தான். பெரிய நம்பி தொடக்கமானார். இவருக்கு அஜ்ஞாத ஞாபனத்வாரா ஆச்சாரியர்கள் அன்றிக்கே. பெரிய நம்பி முதலானவர்கள் அஜ்ஞாதத்தை தெரியாததை செய்த ஆச்சாரியன் இல்லை. அப்படி இல்லாமல் இவரோட நமக்கு ஒரு சம்பந்தம் உண்டாக வேணும் என்பதிலே நோக்காய் ஆச்சாரியத்துவத்தை வியாஜமாக நினைத்திருக்கையாலும். அப்ப பெரிய நம்பிகள் ஆச்சாரியத்துவத்தை எதுக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிறார்? இவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு இல்லை, இவரோட சம்பந்தப்படுத்துக்கிறதுங்கிறதுக்கு. அதுக்குத்தான் ஆச்சாரியத்துவங்கிறோம். இப்ப பெரிய சுவாமி ஒருத்தர் எழுதிருக்கார். நம்ம அவர்கிட்ட வந்து அவர் மாவலை ஒன்று எடுத்துன்னு வர சொன்னார். சுவாமியை பார்க்கணும்னுவா. சுவாமியை பார்க்கணுமா? மாவல் இல்லை, அவர் தான் கொண்ட சொன்னார்னுவா. சரி, அப்படின்னா நீங்க எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் கொண்டு போய் சுவாமிகிட்ட கொடுக்குறேன்னா. இல்லை என்னையே கொண்ட சொன்னார்னுவா. இப்போ இது எதுக்கு பண்ணிட்டு இருக்கா? மாவலை கொடுக்கறது விஷயம் இல்லை, சுவாமியை சேவிக்கிறது விஷயம். அதை போல இந்த இடத்துல ஆச்சாரியன்னா சொல்லி கொடுக்கறது விஷயம் இல்லை, சம்பந்தம் விஷயம். அப்ப இவரோட நமக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படணும் என்று உண்டாக வேணும் என்பதிலே நோக்காய் ஆச்சாரியத்தை வியாஜமாக நினைத்திருக்கும். அப்ப சம்பந்தம் ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு சாக்கு, ஒரு ஏதோ ஒரு கேது வேணுமோ இல்லையோ, அது ஒரு நொண்டி சாக்குங்கிறமே. அதை போல வியாஜமாக நினைத்திருக்கையாலும் நாதமுனிகளுடைய சம்பிரதாய சிரவணத்தாலும், நாதமுனி நம்மாழ்வாரிடத்துல சொப்பனம் பார்த்து விக்கிரகத்தை பெற்று அதை தான் உய்ய கொண்டாருக்கு கொடுத்த அந்த சம்பிரதாயமான விஷயம் அத்தாலும் பேற்று குடலாக உத்தாரகத்துவத்தை இவரிடத்திலே அறுதியிட்டு இருந்தார்கள். அப்ப தாங்கள் பெற்ற பேருக்கு எது காரணம்னால் ராமானுஜருடைய உத்தாரகத்துவம் என்றுதான் இருந்தார்கள். எம்பெருமானாரும் இப்படி உத்தாரகத்துவத்தை இவரிடத்திலே அறுதியிட்டு இருந்தார்கள். பிரதம குருவான எம்பெருமானுக்கும் இவர் உத்தாரகரானபடி கண்டால் அவாந்தர குருக்களுக்கு இவர் உத்தாரகராக சொல்ல வேண்டாவிரே. இன்னொரு படி மேலே ஏற்றிட்டார்கள். இவ்வளவு தூரம் விமானம் பறந்துருத்துன்னா, ஓ அப்படி பறக்கிறது என்ன, கொஞ்சம் இருங்க, இன்னொரு படி ஏற்றி காட்டுறேன் அப்படின்னு மேலே தூக்குவாள் இல்லையோ. அதை போல இவர்களுக்கெல்லாம் என்ன, இப்போ பெருமாளுக்கே உத்தாரகாச்சாரியர் எம்பெருமானார் தான். எம்பெருமானுக்கும் எம்பெருமானாரே உத்தாரகர். எப்படின்னு பார்ப்போம். எப்படி எனில் உத்தாரகர் ஆகையாவது. இப்ப உத்தாரகத்துவம்னா என்னன்னு முதல்ல விளக்கமா சொல்லிக்கிறார். உத்தாரகர் ஆகையாவது சொரூப சத்பாவம் அழிந்து அதப்பதித்தனானவனை சொரூப சத்பாவத்தை உண்டாக்கி கரைமரம் சேர்க்கையிறே. நமக்குன்னு ஒரு சொரூபம் இருக்கு, சேஷத்துவம் பாரதந்திரம் ஜீவாத்மா சொரூபம். அதுல உழுந்துட்டோம், நழுவிட்டோம், சேஷத்துவத்தை மறந்து போயிட்டோம், தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கெட்டத்தையும் இழந்தோம் என்கிற இழவுமின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே நோவுபடுகிறோம். நித்திய சம்சாரி சமப்பட்டு இருக்கோம். ஒரு சுவாமி கேட்டார், நித்திய சம்சாரின்னு சீவைஷ்ணவத்துல உண்டானார் அப்படின்னா அவன் மோட்சமே போறது இல்லைன்னு அர்த்தம்.
நித்தியமே சம்சாரியா இருக்கணுமானால் அடிக்கடி வரும் வியாக்கியானத்துல நித்திய சம்சாரியா என்ன நித்திய சம்சாரின்னு ஒருத்தரும் இல்லை. அப்படி இருந்துட்டால் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேங்கிறதோட பொருந்தாது. யாரா இருந்தாலும் ஒரு நாள் மோட்சம் போனோம். பின் ஏன் நித்திய சம்சாரிங்கிறாள்னால் இவன் படுற பாட்டுக்கும் வந்திருக்கிற பிறவிகளுக்கும் நித்தியமா சம்சாரத்திலே இருந்துருவோமோன்னு பயமா இருக்கு. அதை வச்சு நீ நித்திய சம்சாரின்னா இது வரைக்கும் நித்தியமா இருந்துட்டான் வந்து இனிமே இருக்கணுங்கிறது இல்லை. இப்போ அப்படியாவது ஒரு குட்டு குட்டினா தான் நான் நித்திய சம்சாரியா விழுந்துடக்கூடாதுங்கிற பயம் எனக்கு வரணும் இல்லையோ. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றார்கள் இப்படி நித்திய சம்சாரியா நான் இருந்திருக்கேன் அத்தை. அப்ப ஸ்வரூப சத்பாவத்தை இழந்து அதப்பதித்தனாய் சேஷத்துவம் பாரதந்திரியம் ஆத்மஸ்வரூபம் இழந்துட்டேன். சேஷத்துவத்தையும் மறந்தேன், பாரதந்திரத்தையும் மறந்துட்டேன். அப்படின்னாலே என் இயற்கை நிலப்படுத்தல் என்னுடைய இயற்கையான தன்மை எது, ஸ்வரூபம் எது? இப்ப வஸ்து ஸ்வரூபம்னு புஷ்பஸ்வரூபம்னா புஷ்பம்னு அர்த்தம். என்னமோ தனியா தெளிந்து வேண்டாம். இப்போ ஒரு புஸ்தக ஸ்வரூபம் என்ன, இந்த இது இப்போ புஷ்பத்துக்கு ஸ்வரூபம் என்னன்னா புஷ்பம்னு வச்சுக்கணும். இப்போ சம்ரூபம் ஸ்வரூபம் அதுக்குன்னு இருக்கிற இயற்கையான தன்மை. அப்ப ஆத்மாவுக்கு இது இயற்கை தன்மை ஞானமயமா இருக்கும், சேஷத்துவம் உடையதா இருக்கும், ஞாத்திருத்துவம் உடையதா இருக்கும், பாரதந்திரம் உடையதா இருக்கும். அதை மறந்துட்டு அதை பத்தி தான் எங்கேயோ விழுந்துட்டான். அதை சரிப்படுத்தி திரும்ப கொண்டு வந்து தான் இடத்துல வைக்கிறது. அப்ப அவனுக்குன்னு இருக்கிற இடம் இது. அந்த பண்புகளை மறந்து இழந்து கீழே விழுந்துட்டான். அந்த பண்புகளை உணர்த்தி திரும்ப கொண்டு போய் தன் ஸ்தானத்துல உட்காத்துறது. இதைத்தான் உத்தாரகத்தம்ங்கிறார். அப்ப இங்கே நாங்க தாண்டி வைக்கிறதுனால் எங்கேயோ விழுந்துட்டோம், எதனாலேயோ விழுந்துட்டோம், அதை சரிப்படுத்தி தன் இடத்துல கொண்டு வந்து உட்காத்தி வைக்கணுமோ இல்லையோ, இதுதான் உத்தாரகத்தம். இதை நம்ம எல்லாருக்கும் உடையவர் பண்றார். நம்ம பகவானே உபாயம்னு மறந்து போயிட்டோம். அப்ப நாரணன் அறிவார் இல்ல உச்சுணர்ந்தேன்னு பாசுரத்தின்படி அதை உணர்த்தினார், கைங்கரி மண்ணுன்னு சொன்னார். எல்லாம் சரி. இப்ப பெருமானுக்கே சொரூப சத்பாவம் போயிடுத்தான். போனதுனாலே பகவான் அதப்பத்தி தான் ஆயிட்டாராம். ஆனதுனாலே உடையவர் தான் அதை சரிப்படுத்தி அவனுக்கு சொரூப சத்பாவத்தை ஏற்படுத்தி திரும்ப அவர் இயற்கையில உட்காத்தினார். இதுதான் அவர் சொல்ல வர விஷயம். இப்போ அப்ப பெருமாளுக்கும் சொரூபம் போயிடுமா? நமக்குத்தானே போகும்னு கேள்விப்பட்டிருக்கோம்னா இப்ப சொரூபம் போறதுன்னா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா உத்தாரகத்தம்னா என்னன்னு சொல்லிட்டா இப்ப சொரூபம் கழண்டு போய்டுறது நழுவுறதுன்னா எது? பாக்கிய குதிருஷ்டிகள் பிரம்மஸ்வரூபத்தை இல்லை செய்ய. பாக்கியர்கள் எல்லாரும் வேதத்தையே பிரமாணம்னு ஒத்துக்காதவா, குதிருஷ்டிகள் எல்லாரும் ஒத்துனுட்டு தப்பர்த்தம் சொல்றவா. இந்த பாக்கியர்களும் குதிருஷ்டிகளும் தப்பா பெருமானை பத்தி சொல்லி ஒருத்தர் பிரம்மமே கிடையாதுன்னார், இல்லை ஒருத்தர் ஆனுமானிக்கம்னார், இல்லை ரெண்டு தான் தத்துவம் மூணாவதே இல்லைன்னார், இல்லை ஒருத்தர் சொன்னது எதுவுமே கிடையாது மொத்தமே போயினார், ஞானமும் போய் ஞாதாவும் போய் நியாயமும் போய் எல்லாம் போயினார். ஆக மொத்தத்துல ஒத்தொத்தர் பிரம்மத்தை இஷ்டப்படிக்கு தாங்கள் மதிவிகற்பாலே தாங்கள் தோணினபடிக்கு சொல்லி இப்ப அவர் எங்கேன்னே தெரியல. உடையவர் 2வது மங்கள ஸ்லோகத்துல சாதித்தாரோ இல்லையோ, பாராசண்ட வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதிருதாம் சம்சாராத்ன விதீபன விவகத பிராணாத்ம சஞ்சீவனி பூர்வாச்சார்ட சுரக்ஷிதாம். இது வரைக்கும் நன்னாத்தான் அது காப்பாற்றப்பட்டிருந்தது. பூர்வாச்சார்ட சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம். அவன் தோணினதை பேசி எங்கேயோ கொண்டு போய் தள்ளுட்டான். பெருமாளையும் தள்ளுட்டா, வேதத்தையும் தள்ளுட்டா, பிரமாணமும் தள்ளப்பட்டது, பிரமேயமும் தள்ளப்பட்டது. அப்ப வேதமும் ஸ்வரூபத்தை இழந்து போய் மூலையில கிடக்கிறது, பிரம்மமும் ஸ்வரூபத்தை இழந்து போய் மூலையில கிடக்கிறது. பிரம்மஸ்வரூபம்னா என்ன? சகல கல்யாண குணாத்மகனாய் உபய விபூதி நாதனாய் உபயலிங்க விசிஷ்டனாய் ஸ்ரீயப்பதியாய் இருப்பார். இதுதானே பிரம்மஸ்வரூபம். சர்வ ஜகத்துக்கும் காரணமா இருப்பார், ஸ்ரீயப்பதியா இருப்பார், சர்வநியந்தாவா இருப்பார், சர்வ வியாபகனா இருப்பார். இது மொத்தத்தையும் இல்லைன்னு விட்டான்னா ஸ்வரூபம் போயிடாதோ? இல்லைன்னு சொல்லிட்டாலே அது மொத்தத்தையும் ஒத்தரே இல்லைன்னு சொல்லல, ஒரு 18 பேர் சேர்ந்து சொன்னான். ஒத்தொத்தர் இது இல்லைன்னார், ஒருத்தர் இது இல்லைன்னார், ஒருத்தர் இது இல்லைன்னார், ஒருத்தர் பார்த்தார். ஒவ்வொன்னா இல்லைன்னு சொல்லதை விட மொத்தமே இல்லைன்னு சொல்லணும், அதான் ரொம்ப திருப்தி. சர்வம் சூன்யம் அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டார். இப்ப உடையவர் காலத்துல அவதரித்து ஓஹோ இது என்ன இப்படி போய் பிரம்மத்தை மூலையில கொண்டு போய் உட்காந்து வச்சுட்டா சொரூப சத்பாவமே போயிடுத்தே. அப்ப அவருக்கு திரும்ப சொரூபத்தை மீட்டு கொடுக்கணும். வேதம் இழந்த பெருமையை மீண்டும் மீட்டு கொடுக்க வேண்டும் என்ன திருவுள்ளத்திலே கொண்டு பாக்கிய குதிருஷ்டிகள் பிரம்மஸ்வரூபத்தை இல்லை செய்ய அத்தாலே சொரூப சித்தி இல்லாமல் அதப்பதித்தனான வளவிலே பிரம்மமே சொரூப சித்தி இழந்து கீழே விழுந்துட்டார். அப்போது சகல வேதாந்தங்களாலும் பரபிரம்மத்தை சொரூப சித்தி உண்டாக்கி கரைமரம் சேர்த்தாரிரே. எல்லா வேதாந்த வாக்கியத்தையும் கொண்டு பிரம்மம் சகுணமே, பிரம்மத்துக்கு உபய விபூதி உண்டு, பிரம்மத்துக்கு திவ்யமங்கள விக்கிரகம் உண்டு, பிரம்மத்துக்கு உபயலிங்கமும் உண்டு, அகிலஹேய பிரத்தனீக கல்யாணீக தானனாக இருக்கிறார்.
ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணனாக இருக்கிறார். எல்லாவித பேதங்களும் உண்டு. அபேதம் சித்தாந்தம் அல்ல, பேதமே சித்தாந்தம். அந்த பேதமும் ஐக்கியம் அல்ல, சாமியாபத்தி தான் ஜீவாத்மாவுக்கு மோட்சம். அதுவும் மனசனுடைய விகாரமோ ஒரு நிலையோ அல்ல. பரமதம் வைகுண்டம்ங்கிறது ஒரு இடம்தான். அந்த இடத்துக்கு எப்படி போவான் என்றால் பக்தியால் செல்லுகிறான், பிரபத்தியால் செல்லுகிறான். ஏன் இந்த சம்சாரத்தில் வந்தான் என்றால் அனாதிகால கர்மத்தாலே வந்தான். இதை போக்கி கொடுத்து இது எல்லாத்தையும் ஞானத்தை ஊட்டுபவன் ஆச்சாரியன். அவர் திருவடி சம்பந்தத்தாலே உனக்கு பிரம்ம சம்பந்தம் நினைவுக்கு உண்டாகி அந்த பிரம்மத்தையும் ஒழுங்கா புரிஞ்சுண்டு ஒன்னையும் ஒழுங்கா தெரிஞ்சுண்டு அவருடைய சர்வகாரணத்துவ வியாபகத்துவ நியந்திருத்துவ சியப்பதித்துவங்களை புரிஞ்சுண்டு உன்னுடைய ஞாதிருத்துவ சேஷத்துவ பாரதந்திரங்களை புரிந்து கொண்டு இருவரும் ஒருத்தருக்கொருத்தர் அறிந்து இதுகாரும் இருந்த சமங்களெல்லாம் தீர்ந்து பெருமான் திருவடிகளையே உபாயமாக பற்றி வைகுந்தம்ங்கிற பெரும் பேச்சை பெறுகிறீர் அப்படின்னு சொல்லி மொத்த பேருடைய மதத்தையும் இல்லைன்னு சொல்லி அவரவர்களுக்கு சொரூப சித்தி ஏற்படுத்தினாரோ இல்லையோ. அப்ப சொரூப சித்தி ஏற்படுத்தினபடியால் பிரம்மத்துக்கும் ஏற்படுத்தினபடியால் ராமானுஜரே பகவானுக்கு முத்தாரக ஆச்சாரியன் என்பது தெளிவாகிறது. இப்படி அதப்பதிதனான அளவிலே சகல வேதாந்தங்களாலும் பரபிரம்மத்தை சொரூப சித்தி உண்டாக்கி கரைமரம் சேர்த்தாரிரே. அப்படின்னா மரக்கலம் அப்படி போகும். அது போனது கரைக்கு வருமானு ரொம்ப சந்தேகம். இந்த நாள்லாம் சுலபமா வந்துடுதுன்னு வச்சுக்கோ. ஆனா அந்த நாள்ல ஒரு தரம் போயிட்டு வந்தாலே பிரசவிச்சு பொழைச்சான்வா. அதெல்லாம் அப்போ அதை போல ஒரு மரக்கலம் கரைக்கு வந்துடுத்துனாலே பெரிய சமாஜாலம் கைத்தட்டி கூத்தாடுவாளாம். இதெல்லாம் கூட இப்ப மாறி போச்சு. பிரசவம் சுலபமா நடந்துடுறது, மரக்கலம் சுலபமா வந்துடுறது. ஆனா இவ எதுக்கு இதெல்லாம் சொல்றா? இப்படி ஒரு ஜீவாத்மா மோட்சம் போறதை பத்தி அது இன்னும் கட்டமா தான் இருக்கு. மற்றதெல்லாம் சுலபமாயிடுச்சே தவிர ஆத்மா கரைமரம் சேர்றாரான்னு பார்த்தா அது இன்னும் சமமா போச்சு இல்லையோ. அதை சேர்த்தவர் தான் உடையவர் என்று கரைமரம் சேர்த்தாரிரே. இன்னமும் விஷ்ணு புராண ஸ்லோகம் கோபாலா யாதவம் வம்சம் மக்னம் அபியுத்தரிஷ்யதி. கோபாலன் பெருமாள் எதற்கு அவதரித்தார்? கோபாலனாக. எது குலம்? யயாதி சாபத்தாலே முடி இழந்தது. புரு முடி பெற்றான். யயாதிக்கு மூத்த பிள்ளை எது, கடைசி பிள்ளை புரு. எது மகாராஜா அப்பா சொன்னபடி கேட்கல, அதனால உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னுட்டார் யயாதி. புரு கேட்டான், அதனால ராஜ்ய பட்டாபிஷேகம் அவனுக்கு தான்னார். புருவனுடைய வம்சத்துல தான் பாண்டவர்கள் பிறக்கிறார். எதுவனுடைய வம்சத்துல தான் யாதவனாக கண்ணன் பிறந்தார். தன்னுடைய வம்சம் கீழப்படுத்தோ இல்லையோ, அதனால அதை உத்தரணம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் கோபாலகா யாதவம் வம்சம் மக்னம் அபியுத்தரிஷ்யதி. கீழே விழுந்துட்ட இந்த மக்னமான தன்னுடைய வம்சத்தை மேல தூக்கி விட்டார். இது கோபாலன். ஆச்சாரியத்தில நாயனார் சாதிக்கிறார், கோபாலன் எப்படி பண்ணாரோ கீழ்குலம் புக்க வராக கோபாலரை போலே. ரெண்டு பேரும் பூமி கீழே போயிட்டத்தை தூக்கி விடுறதுக்கு வராக அவதாரம், குலம் கீழே போயிட்டத்தை தூக்கி விடுறதுக்கு கோபால அவதாரம். அப்ப வராக கோபாலர்களுக்கு ஒரு ஒற்றுமை. இப்போ பூமி தாயாரே கீழே போயிட்டா தூக்கணும் இல்லையோ, வராக அவதாரம். பூமியில் இருக்கிற ஒரு குலம் எது குலம் கீழப்படுத்து அதுக்கு தான் கோபாலனா அவதரித்தார். அதே போல என்று நாரத பகவான் கிருஷ்ணாவதாரத்தை கட்டாட்சித்து எது வம்சத்தை ஒரு கோபாலன் வந்து உத்தரிக்க போகிறான் என்று சொன்னா போலே பிரபன்னஜன கூட்டஸ்தரான ஆழ்வாரும் உடையவருடைய திருவவதாரத்தை கட்டாட்சித்து கலியங்கெடுங் கண்டுகொள்மின் என்று ஒரு மகானுபாவன் திருவவதரித்து பிரபன்ன குலமாக வாழும்படி ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீ கொழுந்து விட்டு செல்லும்படி பண்ண போகிறார் என்று அருளி செய்தாரிலே. அப்ப நாரதர் சொன்னார், கண்ணன் ஒருத்தர் பிறந்து அந்த வம்சத்தை தூக்கி விடுவார். அதே போல நம்மாழ்வார்னு ஒருத்தர் சொன்னார், உடையவர்னு ஒருத்தர் பிறந்து பிரபன்ன குலத்தை தூக்கி விடுவார். ரெண்டு ஒரே மாதிரி சொல்லிட்டார். கண்ணன் பிறந்து தூக்குவார்னு நாரதர் சொன்னாரோ இல்லையோ, அதை போல கலியங்கெடுங் கண்டுகொள்மின் இப்படித்தான் எம்பெருமானார் அவதரித்து இத்தை தூக்கி விடுவார். பிரபன்ன ஜனம் அந்த குலமே சொரூப சித்தி இழந்திருக்கு, சொரூப சத்பாவம் படுத்து அதை மீட்டு கொடுத்தாரோ இல்லையோ என்ன, அதை போல நாரதரை போல இந்த இடத்துல நம்மாழ்வாரும் சாதித்தருளினார். மேலும் ஆகையாலே ஆளவந்தார் தொடக்கமான முன்புள்ள முதலிகள் பலரும் தரிசன பிரவர்த்தகராயிருக்க, ராமானுஜருக்கு முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர்கள் பல பேரும் தரிசனத்தை நன்கு கட்டி காத்தவாதான் பிரவர்த்தகர்கள். ஆனா இங்கும் அங்கும் இவர் திருநாமத்தாலே தரிசனம் பேறு பெற்று 74 சிம்ஹாசனஸ்தரும் ஞானாதிகரான சந்நியாசிகளும் ஸ்ரீவைஷ்ணவர்களும் ஏகாங்கிகளும் ஞானாதிகளான அம்மையார்களும் நிரவதிக வைஷ்ணவ ஸ்ரீயோடே வாழ்ந்து ஆளவந்தார் காலத்திலேயே உடையவரை விட இன்னும் எத்தனையோ ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கா. ஆனால் 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள், சந்நியாசி சுவாமிகள், 74 சிங்காதனர்கள், ஆயிரக்கணக்கான அம்மையார்கள், இவர்கள் இத்தனை பேரும் உடையவர் உடையவர்னே பற்றின்னு இருக்காளே. ஏன் இதை போல ஒரு பேரு மற்ற பேருக்கு இல்லையா? அவருக்கு தான் அது உண்டான்னு கேட்டார். எத்தனையோ பெருமை மற்ற பேருக்கு உண்டு.
ஆனா ஒரே ஒரு பெருமை இவருக்கு மட்டும்தான் உண்டு, உத்தாரகத்துவங்கிற பெருமை. சம்சாரத்தை தாண்டி வைகுந்தத்துக்கு கூட்டின்னு போனோம்னால் அது வேறு ஒத்தருக்கே உண்டானபடியால் நிரவதிக வைஷ்ணவசியோட வாழ்ந்தது. அந்த சமிருத்தி இன்றளவும் வெள்ளமிட்டு பெருகும்படி ராமானுஜ தரிசனம் என்று கொழுந்து விட்டு செல்லுகிறது. அந்த ஸ்ரீவைஷ்ணவ சமிருத்தி தான் இன்னி வரைக்கும் ராமானுஜ தரிசனம் ராமானுஜ தரிசனம்னு பேர் வச்சிருக்கோம். அதனால இது எந்த சம்பிரதாயம் முழுக்க கேட்டால் என்ன தரிசனம்னால் இது அவாவா பேர்ல அவரவர் ஆச்சாரியன் பேர்ல ஒரு தரிசனம்னு சொல்லிக்கிறதுலாம் இல்லை. ஒரே தரிசனம் ராமானுஜ தரிசனம். அப்ப ராமானுஜ தரிசனம் சொல்றீங்கன்னா இல்ல வைதிக தரிசனம், ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன்னு சொல்ல முடியும். அப்ப இது எல்லாமே ராமானுஜ தரிசனம் என்றால் வைதிக மார்க்கம். சர்வேஸ்வரனான கிருஷ்ணன் அவதாரத்திலே அர்ஜுனன் வியாஜத்தாலே சுவிஷயமான சரமஸ்லோக முகத்தாலே பிரதமோபாயத்தை நிச்சயித்து காட்டினா போலே அர்ஜுனன் கண்ணன் திருவடியை பற்றுகிறார். என் திருவடியே உபாயம், மாமேகம் சரணம் வருஜ என்று கண்ணன் முதல் உபாயம் தன் திருவடிதான் வெளியிட்டாரா. இதுதான் பிரதம பருவா. பகவான் திருவடிகளே உபாயங்கிறது முதல் நிலையை சொன்னாரே. அதே போல உடையவரும் அவதார விசேஷமான தம்பக்கலிலே சரமோபாயத்தை நிச்சயித்து அருளி செய்தார். எப்படி பார்சாதி பெருமாள் நம் திருவடிதான் பிரதமோபாயம்னு சொன்னாரோ, பார்த்தசாரதியின் அவதாரமான சுவாமி ராமானுஜர் தன் திருவடிகளே சரமோபாயம்னு சொன்னார். அங்க பிரதமோபாயம் இருக்கு, இங்க சரமோபாயம் இருக்கார். எங்கனே என்னில் திருநாராயணபுரத்திலே உடையவர் முதலிகளும் தாமுமாக எழுந்தருளி இருக்கிற நாளிலே முதலியாண்டான் யாதவகிரி மகாத்மியத்தை வாசியா நிற்க. திருநாராயணபுரத்தில் காலக்ஷேபம் நடந்துருக்கு. அப்ப முதலியாண்டான் யாதவகிரி வாகாத்தியத்தை வாசிக்கிறார். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணச்ச ததப்பரம் பலபத்ர ஸ்திதியஸ்து கலௌ கஷ்டித் பவிஷ்யதி என்கிற ஸ்லோகம் வந்தவாறே. திருவனந்தாழ்வானாக முதல் யுகத்திலும், லக்ஷ்மணனாக இரண்டாவது யுகத்திலும், பலபத்திரனாக மூணாவது யுகத்திலும் இருப்பவர் கலியுகத்தில் யாராக பிறப்பார்? கலௌ கஷ்டித் பவிஷ்யதி என்கிற ஸ்லோகம் வந்தவாறே சதுர்த்த பாதத்துக்கு பொருள் ஏதென்று சில முதலிகள் முதலியாண்டானை கேட்க, இதுல 4வது கால் ஸ்லோகத்துக்கு எது பொருள்? அனந்த பிரதமம் ரூபம் தெரியறது, லக்ஷ்மணச்ச ததப்பரம் புரியறது, பலபத்ர ஸ்திதியஸ்து நன்னா தெரியறது. கலௌ கஷ்டித் பவிஷ்யத்தின்னா கேள்வியோட முடிச்சுட்டீங்கன்னா பதில் வேண்டாமா? அப்ப 4ஆம் பாதத்துக்கு பதில் என்ன என்று சில பேர் முதலியாண்டானை கேட்க, அவரும் உடையவர் திருமுக மண்டலத்தை பார்க்க, அவர் பதில் சொல்லல. இப்போ சுவாமி அங்கதான் எழுதிருக்கார். திரும்ப அவர் திருமுக மண்டலத்தை பார்க்க உடையவரும் ஆழ்வாரை அபேட்சித்து ரிஷி சொன்னதாயிருக்கும் இவர் வேணும்னு சொல்றார். கலௌ கஷ்டித் பவிஷ்யத்தின்னா கலியுகத்துல நம்மாழ்வார் தானே அவதரித்தார். அதை ஒருவேளை அபேட்சையா நம்மாழ்வார் தான் கலியுகத்திலே பெருமா ஆதிசேஷனே அவதாரம் என்று வரார். முதல் யுகத்துல ஆதி, 2வது யுகத்துல லக்ஷ்மணன், 3வது யுகத்துல பரராமன், அந்த ஆதிசேஷன் 4வது யுகத்தில் நம்மாழ்வாராக அவதரிப்பாரோ என்னவோ அதை நினைச்சுன்னு சொல்றாரோ. அந்த 3 நாள் ஆதிசேஷ அவதாரம் நம்மாழ்வார் இல்லை, அவர் ரிஷசேனருடைய அவதாரம். ஆனா இவர் வேணும்னு சொல்றாரு. இப்போ அவர் முகத்தை பார்த்தாரோ இல்லையோ, நம்மாழ்வார நினைச்சுன்னு ரிஷி சொல்றாரா இருக்கும் என்ன அருளி செய்ய. அதனாலே முதலிகளுக்கு திருப்தி இல்லாதபடியை கண்டு அப்படியே பார்க்கறா எல்லாரும். ஏதானும் பதில் சரின்னு சிரிக்கணும் இல்லையோ, ஆமா அர்த்தம் கிடைச்சிருத்துன்னு. நமக்கே உபன்யாசகர் சொல்லிட்டு வச்சு அர்த்தம் கிடைக்கலன்னா அழுத்தமா பாப்பா, சிரிச்சிட மாட்டா, அழுதுறவும் மாட்டா, ஒண்ணுமே பண்ணிட மாட்டா. சரி அவளுக்கு புரியல போலுக்கு இன்னொரு தடவை சொல்லணும். நம்ம தான் ஏதோ தப்பா சொல்லிட்டோம் போலுக்கு, அதனால சரி இன்னொரு தடவை விளக்கமா சொல்லுவோம்னால் இப்பவும் சொல்றதுங்கிறது சொல்றவன் சொல்லிட்டு போயிட்டா உபன்யாசம் முடியாது. கேட்கறவன் உள்ளத்துல இறங்கினா தான் முடியும். இறங்கிடுமாங்கிறது நம்ம கையில இல்லை, அது உள்ள இருக்கிற பெருமாள் தான் பண்ணியாகணும். அவரவர்கள் ஆச்சாரியர்கள் தான் அனுகிரகிக்கணும். ஆனா அதற்குரிய முயற்சி பண்ணணும். எத்தனை தரம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டுமோ சொல்லி பார்ப்போம். அது கொஞ்சம் போஷாக்கு பண்ணணும்னு வச்சுங்களேன். நேர போட்டுடை தாப்புல சொல்லிட்டா விஷயத்தினுடைய பெருமை மனசுல படாது. அப்படியே அதை கொஞ்சம் ஒரு மலைக்கு மேல ஏத்தி கூட்டின்னு போய் உட்காந்து சொன்னாதான், ஏன்னா மனசு எங்கெங்கயோ அல்லாடி உட்காந்துக்கிறது. இப்ப திடீர்னு ஒசந்த விஷயத்தை சொன்னா மனசுல அது ஈடுபடாது. முதல்ல இந்த வெளியில இருக்கிற இருட்டிலே அந்த நகத்தின் இங்க வெளிச்சம் இருக்குன்னு அவ்வளவு தூரத்துல தூக்கி வைக்கணும். உலக லௌகிக விஷயத்துக்கு என்ன தூக்கி வைக்கிறான் ஒருத்தனும். அதுக்கு இருக்கிற செலவும் பட்டாட்டோப்பமும் வெளிச்சமும் எவ்வளவு போயிடுத்துப்போ. ஒரு கோவில்னா 50 ரூபாய்க்கு ஒரு பத்திரிகை அடி கேட்டா பிரம்மோத்சவத்துக்கு ஆள் வர மாட்டேங்கிறான். இது எங்கேயான்னு பார்த்ததுண்டா? முன்னாடி எல்லாம் சுவரொட்டி அடிச்சிருக்கேன், தட்டி வைத்தேன், உற்சவத்துக்கு பத்திரிகை போட்டேன்னா உண்டு. அப்படியே இருந்தா கூட ஏதோ சின்னதா ஒரு காயத்தில் அடிப்பா. காகிதமே கிடையாது. இருக்கிறவா எந்த பெருமாளுக்கு எப்ப தீர்த்தவாரின்னு தெரிய போறது வந்துருவோம். இதுல இன்னும் ஆச்சரியம் இருக்கு. பக்கத்து கிராம மக்கள் எங்க இருந்தாலும் அவா இது எதையும் பார்த்து வரதில்லை. அவளுக்கு கண்டிப்பா மாசம் தெரியும், நட்சத்திரம் தெரியும், தீர்த்தவாரி அன்னைக்குன்னு வந்துருவா. ஆனா இது எல்லாமே இப்ப நம்ம பாடுதான் இந்த சுவரொட்டியை பார்த்துன்னு போயிட்டு இருக்குது. எனக்கு பத்திரிக்கை வந்ததோ, அந்த கோவிலுக்கு நான் உபயக்காரனாச்சே, பத்திரிகையே வரலையேன்னுவா.
இவர் இந்த ஜகத்துக்கு வந்ததே யாராலேன்னு இன்னும் புரியல. அதை வச்சு இன்னும் பத்திரிக்கை வரலன்னு சொல்லிட்டோம்னா, நிறைய வாத்திய கச்சேரி வைத்தாளா, ஒரே விளக்கு போட்டாளா, இதெல்லாம் இருந்தா தான் இப்ப பெருமானுக்கே நாடுத்தினால் அப்ப சத்தம் அதிகமா போட வேண்டியது. அப்பதான் யார் மனசுலையும் இறங்குறது. சுலபத்துல இறங்க மாட்டேங்கிறது. 4-5 தடவை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. அவனுக்கு புரிஞ்ச பாஷையில சொல்ல வேண்டியிருக்கு, தெரிஞ்சதை சொல்ல வேண்டியிருக்குன்னா ரொம்ப மெனக்கடனா நாள் வீணாகும். வேற வழி இல்லை. போகுது கொஞ்சம் நன்னா படிச்சுட்டு மட்டும் வந்துட்டாள்னால் வேகமா போயிடும் காலக்ஷேபம். இல்லைன்னா ஒவ்வொன்றுத்தையும் அடிப்படையிலேருந்து சொல்லிட்டு போகணும்னா நேரம் பிடிக்கத்தான் பிடிக்கும். அதனால இப்போ இவர் சொன்னதை வாழ்க்கை திருப்தி ஏற்படலை, இவர் என்ன நம்மாழ்வாருங்கிறார். நம்மாழ்வார் ஆதிசேஷ அவதாரமே இல்லையே என்று கேட்கிறவாளுக்கு அதிருப்தி. அதனாலே ஆழ்வாரை அபேட்சித்து ரிஷி சொன்னதாயிருக்கும் என்று அருளி செய்ய, அதனாலே முதலிகளுக்கு திருப்தி இல்லாதபடியை கண்டு இன்றைக்கு சொல்லும் பின்னை வெளியிடுகிறோம். சரி சரி, இன்னைக்கு நீர் மகாத்மத்தை சொல்லி முடியும். திருநாராயணம் மேல்கோட்டை மகாத்மம் முடியட்டும், யாதவகிரி மகாத்மம் முடிஞ்ச உடனே நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். இந்த 1/4 பாதத்துக்கு தானே அர்த்தம், 3 பாதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டோ இல்லையோ, சந்தோஷமா போங்க. ஒரு 1/4 பாதத்துக்கு நாளைக்கு பார்த்துப்போம். இன்றைக்கு சொல்லும் பின்னை வெளியிடுகிறோம் என்று அருளி செய்ய, அவ்வளவிலே மகாத்மத்தை முட்டை வாசித்து காட்டி மகாத்மத்தை முடிச்சுட்டார். முழுக்க வாசித்து முடிச்சுட்டு கோட்டியும் குலைந்து போய் அன்று ராத்திரி காலத்திலே முதலியாண்டான், எம்பார், திருநாராயணபுர தரையர், மாருதியாண்டான், உக்கலம்மாள் இவர்கள் ஐவர்களும் உடையவர் திருவடிகளிலே தண்டம் சமர்ப்பித்து இந்த 5 ஆச்சாரியர்களை ராத்திரி ஏகாந்தமா போய் சுவாமி திருவடிகளை பற்றி தேவரீர் அடியோங்களுக்கு அவ்வர்த்தத்தை அருளி செய்ய வேண்டும். விடுறதா இல்லவா? நீர் பகல்ல ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அனுப்பிச்சுட்டீர், ராத்திரி இப்ப வந்திருக்கு, அந்த அர்த்தத்தை தேவரீர் அவசியம் சொல்லணும். என்ன ஆகில் இத்தை ஒருவருக்கும் வெளியிடாதே கிடீர். இதை யாருக்கு நான் சொன்ன ரகசியத்தை இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடாது. ஆகில் இத்தை ஒருவருக்கும் வெளியிடாதே கிடீர்கள். இதிலே பிரதிபத்தி பிறக்கிறது மிகவும் துர்லபம். இப்ப நான் சொல்ல போற அர்த்தத்துல விசுவாசம் நம்பிக்கை வர்றது ரொம்ப கஷ்டம், அரிது. நம்பிக்கை சட்டுன்னு வராத விஷயத்தை எல்லாரிடத்துலையும் சொல்லக்கூடாது. அதனாலதான் மந்திரத்தை மறைங்கிறவா எல்லாத்தையும் சொல்லக்கூடாதா? ரகசியத்திரயம்னு உள்ள வச்சுருக்கீங்களேனால் நம்பிக்கை சுலபத்துல வராது. அது வந்துடுத்துன்னா ஓஹோன்னு வேலை பார்க்கும். ஆனா அந்த நம்பிக்கை வராது இல்லையோ. பகவான்னு சொல்லி ராமர் திருவடிகள்னு வரணும்னு வழி தவிர ராமாயணம் போடுங்க, பத்திரிகை எடுங்க, 1000 பேர் வந்து உட்காந்துருப்பா. அதே அதுல ராமாயணத்தில் சரணாகதி தத்துவத்தை உடையவர் கேட்ட பிரகாரம்னு போடுங்க, 50 பேர் உட்காந்துருப்பா. சாமி அதே தானேன்னு சொன்னால் அது ஏனோ தெரியாது. இப்போ அது என்ன அப்படி வராளே, இது என்ன வரலையே, நமக்கா மனசு அடிச்சுக்கும். இப்போ அந்த 1000 பேர் இதை கேட்டுட்டா நல்லா இருக்குமே. என்ன அப்படி நடக்காது. எதுக்கு யார் வரப்போகிறார்களோ அதற்கு தான் வருவா. காலக்ஷேபத்துக்கு ஓஹோன்னு கூட்டம் வரலையென்னால் அது எப்படி வரும்? முனைவர் பட்டம் வாங்குற இடத்துல 4 பேர் தான் உட்காந்துருப்பா. 1ஆம் வகுப்பு படிக்கிற இடத்துல 60 பிள்ளைகள் தான் உட்காந்துருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் 60 பேர் வரணும்னால் அப்ப அதுக்குன்னு யாருக்கு அந்த உள்ளம் வந்திருக்கோ அவர்களுக்கு தான் சொல்ல முடியும். இப்ப இதே ஜென்மத்தோட உலகம் முழுக்க வைகுந்தத்துக்கு போடணும்னு சொல்லலாமா? உடையவரை பத்தி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோமே, சொல்லலாமான்னா நடக்காது. அப்ப லீலா விபூதி அனித்தியமாயிடும். லீலா விபூதிங்கிறது பகவானுக்கு நித்தியம். அந்த நித்திய விபூதி நித்தியம்ங்கிறாம இது பிரவாகத்துவ நித்தியம். அதனால இதை அழிச்சுடலாம் மாட்டார். எத்தனை பேரை அழைச்சின்னு போக முடியுமோ அத்தனை பேருக்கு உடையவர் ஆசைப்பட்டார். யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்தார்னு மட்டும்தான் வச்சுக்கணும். அதனால இது அறிவறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் என்று அருளி செய்து, கலவு கஷ்டித் பவிஷ்யதி என்றதற்கு நாமே விஷயம். கலியுகத்தில் யாராக பிறப்பார்னு கேள்வி பிறந்ததே நான் தான். எம்பெருமானார் உடையவராகிற நாமே விஷயம். நம் பிறவி சர்வோத்தாரகமாக பிறந்த பிறவியாயிருக்கும். நம்முடைய பிறவி அனைவரையும் கடைத்தேற்றுவதற்காக பிறந்ததாக இருக்கும். ஆகையாலே எல்லாருக்கும் நம்மை பற்றி நிர்பரராயிருங்கோள், ஒரு குறைகளும் இல்லை என்று அருளி செய்தார். இவ்வர்த்தம் பரம ரகசியம். ஆகவே எல்லாரும் நம்ம திருவடிகளையே பற்றி அத்தையே உத்தாரகமாக கொண்டு நிர்பரர்களாய் வாழுங்கோள் என்று உடையவரே சாதித்த விஷயம். இது ரொம்ப பரம ரகசியமான விஷயங்கிறதோட இன்றைய காலக்ஷேபம் இருக்கட்டும். यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो।